7 நாட்களாகவே கூவத்தூரில் நடைபெற்ற மிக மோசமான செயல்களை பற்றியான தகவல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களை பற்றியான தகவல்கள் தற்பொழுது கசிந்துள்ளன. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக தற்பொழுது பேசக்கூடிய ஜெயக்குமார் அவர்களின் லீலைகள் அனைத்தும் தற்பொழுது வெளியிட போவதாக ஏவி ராஜு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வராக வர வேண்டும் என்று கூவத்தூரில் எம்எல்ஏக்களிடம் ரகசியமான பேச்சுவார்த்தை. சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்றவுடன் அனைத்து பதவிகளில் இருந்து பறிக்கப்பட்டது. முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இறந்த 15வது நாளாக ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியும் தனித்து அதிமுகவில் இவர்களில் யாராவது ஒருவர் தான் முதல்வராக தேர்வு செய்ய வேண்டும் என்று பல கட்ட பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாகவே செயல்பட்டது. கடைசியில் ஜெயக்குமார் அவர்கள் மீது வழக்கு இருந்ததன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளராக சசிகலா அவர்கள் அறிவித்தார். ஆனால் கடைசி வரைக்கும் ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தீவிர ஆதரவாளராகவே தான் இருந்தார். ஏனென்றால் இருவரில் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து தான் ஆக வேண்டும். ஆனால் ஏவி ராஜு அவர்கள் கூறுவது ஜெயக்குமார் அவர்கள் பலவிதமான செயல்களில் ஈடுபட்டதாகவும் எம்எல்ஏக்கள் அனைவரையும் ஜெயக்குமார் அவர்கள் எம்எல்ஏக்களின் ஆசைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பணங்களை அள்ளி வீசி செய்ததாகவும் தற்பொழுது செய்திகளும் வெளியாகி கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக மோசமான நிலைக்கு தள்ளியது எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் இவர்கள் இருவர்களால் மட்டும்தான் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் அன்றைய சசிகலா அவர்களின் பேச்சை கேட்டு ராஜினாமா செய்யாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியோ ஜெயக்குமார் இருக்கின்ற இடம் தெரியாமல் போகியிருக்கும் என்றும் ஏற்கனவே பல பெண்களுடன் விவரமான பிரச்சனைகள் ஜெயக்குமார் அவர்களால் இருந்ததன் காரணமாகத்தான் முதல்வர் வேட்பாளராக சசிகலா அவர்கள் ஜெயக்குமாரை தேர்வு செய்யவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் பூகம்பமாக வெடித்திருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்களின் பிரச்சனை தற்பொழுது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. மிக மோசமான செயலில் ஈடுபடக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தனது மகன் ஜெய்தீபன் அவர்களுக்கும் வட சென்னையை கேட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் ஜெயக்குமார் அவர்களின் மகன் ஜெய்தீபன் அவர்களுக்கு மத்திய சென்னையை ஒதுக்கீடு செய்ய முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறிவிட்டதன் காரணமாக இவர்களுக்கிடையே தற்பொழுது மிக மோசமான பேச்சுவார்த்தைகள் இல்லாத எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது. இத்தனை ஆண்டுகளாக நண்பர்களாக பழகியவர்கள் தற்பொழுது தனது மகனுக்கே சீட்டு இல்லை என்று கூறி எடப்பாடி பழனிசாமி பற்றியான தகவல்களையும் தவறாக பரப்பி வருகிறார். ஆனால் கடைசியில் அதுவே அவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாகவே கிளம்பிவிட்டது. காரணம் ஏவி ராஜு அவர்கள் கூவத்தூரில் நடைபெற்ற ஒவ்வொரு அசைவுகளையும் வீடியோ மூலமாக சேகரித்து வைத்திருக்கிறார். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவும் ஜெயக்குமார் அவர்களுக்கு எதிராகவும் அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த ஜெயக்குமார் அவர்களின் அரசியல் வாழ்க்கையும் ஒரு நொடியில் முடிவடைய போகிறது என்றே நாம் கூறலாம். நாளை காலை நீதிமன்றத்தில் முதல் வேளையாக ஏவி ராஜு அவர்கள் அனைத்து கூவத்தூரில் நடைபெற்ற A to Z அனைத்தையும் கூவத்தூரில் என்னென்ன நடந்தது என்பதையும் வீடியோ மூலமாக நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் தலைமையில் ஒப்படைக்குவதாக, அதற்கு பிறகு யாருக்கெல்லாம் தொடர்பு இருந்திருக்கிறது, நடிகைகள் யாரெல்லாம் வந்தார்கள் என்ற அனைத்தையுமே இந்த வீடியோ மூலமாக மக்கள் தெரிந்து கொள்ளட்டும். அதற்கு பிறகு நியாயமானவர்கள் யார், உத்தமர்கள் யார் என்பது தெரிந்துவிடும் என்று தற்பொழுது ஜெயக்குமார் அவர்களுக்கு எதிராக ஏவி ராஜு அவர்கள் கூறியுள்ளார். 1500 நிர்வாகிகள் 15,000 தொண்டர்கள் என்று பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த ஏவி ராஜு அவர்கள் தற்பொழுது முழுமையாக அதிமுகவில் இருவருக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார். எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் இவர்களுக்கு எதிராகத்தான் என்னுடைய வேலைகள் இருக்கிறது என்றும், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருந்து நீக்க வேண்டும், ஜெயக்குமார் என்ற பச்சை துரோகியை அதிமுகவில் இருந்து விரட்டியடிக்க வேண்டும் என்றும், இதுவே எனது ஆசை, நீதிமன்றத்தில் நாடி இருக்கிறோம், நிச்சயமாக எங்களை சட்டம் கைவிடாது என்பதற்கேற்ப ஏவி ராஜு அவர்கள் பேட்டியும் அளித்திருக்கிறார். இதில் பல நடிகைகள் தொடர்புடையதாக இருப்பதால் நிச்சயமாக நீதிமன்றம் இதை வெளியிடுமா அல்லது நீதிமன்றம் இதை மறைக்குமா என்பது நாளை காலை தான் தெரிய வரும். ஆனால் ஒன்று கூறுவது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களோ அரசியல் வாழ்க்கை இதில் அடங்கியிருக்கிறது. இந்த வீடியோ மட்டும் வெளியிடப்பட்டால் ஒட்டுமொத்த அரசியல் சாம்ராஜ்யமே எடப்பாடி பழனிசாமி குடும்பத்துடன் அழிந்துவிடும் என்றே நாம் கூறலாம். ஆனால் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் பொதுவெளியில் இதை வெளியிடுவாரா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. பார்க்கலாம். நாளை காலை எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஜெயக்குமார் இவர்களது அரசியல் வாழ்க்கை என்னவாக ஆகப் போகிறது, மேலும் சினிமா பிரபலங்கள் இதில் அடங்கியுள்ள நிலையில் அவர்களது எதிர்காலங்கள் என்னவாக மாறப் போகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை வெளியிட்டால் இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படலாம், இத்தனை நாட்களாக மக்களை முட்டலாக மாற்றியதை இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதையும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.